இதை பார்த்ததுமே என் நினைவு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல நீயும் நானும் திருவிழாவுக்கு போனோம். அங்க நீ காணாம போனதும் எல்லாமே இப்ப நடக்கிற மாதிரி தெரியும். எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல கீதா. ஏன்? இத்தனை வருஷமா நாம பிரிய நேர்ந்தது இதனால தானே? இல்ல பிரபா, இது அவ்வளவுக்கும் நான் தான் காரணம். ஸ்ரீராமனும் சீதா தேவியும் காட்டுல இருந்தப்போ மான கேட்டது யாரு? தேவி தானே. தேவி கேட்காம இருந்திருந்தா ராவணன் சிறை எடுத்திருப்பானா? அதுக்காக ஸ்ரீராமன் மான் குலத்தையவா விருத்தார்? சாப்பிடுங்க பிரபா, இனிப்புனா உங்களுக்கு உயிராச்சே. பிரபா, என் பிரிவால தானே இதை சாப்பிடுறதே விட்டுட்டீங்க. இப்ப நான் தான் உங்க பக்கத்திலே இருக்கேனே. சாப்பிடுங்க பிரபா. யாரது? என்னப்பா? சார், பெரிய ஐயா உங்களை அவசரமா வர சொன்னாங்க. கீதா, அப்பா பார்த்து வந்துடுறேன். கூப்பிட்டீங்களாப்பா? என்னப்பா, என்ன நடந்தது? ஏன் வருத்தமா இருக்கீங்க? அது பெத்தவங்களுக்கு ஏற்பட்ட சாபப்பா, சாபம். அப்பா, பாக்குறா, என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் இங்கிருந்து ஊருக்கு போகலாம்ல. என்னப்பா அப்படி கேட்கறீங்க? கேட்க கூடாதுன்னு தப்பா நினைச்சேன். மனசு கேட்கல, கேட்டுட்டேன். பிரபாகர், இதுவரைக்கும் உன்னை வளர்த்ததுல நீ வருத்தப்படும்படியா நான் எப்பவாவது நடந்திருக்கிறேனா? ஆனா நீ என்ன வருத்தப்படும்படி செய்துட்டப்பா. உனக்கு மனைவியா வர்றவதான் எனக்கு மருமகன்றதை மறந்துட்டேன். உன் விருப்பத்தோட என் விருப்பத்தையும் கொஞ்சம் ஆலோசிக்க தவறிட்டப்பா. அப்பா, நான் தான் எல்லா விவரத்தையும் லெட்டர்ல எழுதியிருந்தேனப்பா. என்னப்பா எழுதியிருந்த? உன் மனசுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறதாக எழுதியிருந்தியே தவிர என் விருப்பத்தையோ என் அபிப்பிராயத்தையோ கேட்டு ஒரு வார்த்தை கூட எழுதலப்பா. ஒரு வார்த்தை கூட எழுதல. பிரபாகர், ஒருவேளை நான் இந்த திருமணத்துக்கு மறுத்திருந்தேன்னா நீ என்ன செய்திருப்ப? என் வார்த்தையை மீறி நடந்திருப்ப. அதனால நமக்குள்ள ஒரு பெருத்த வருத்தமே ஏற்பட்டிருக்கும். அந்த வருத்தத்தை தாங்கக்கூடிய மன வலிமை எனக்கு இல்லைன்றதுனாலதான் இந்த திருமணத்துக்கே நான் சம்மதிச்சேன்ப்பா. மொத்தத்துல உனக்கு மனைவி கிடைச்சாலே தவிர எனக்கு மருமக கிடைக்கலப்பா. மருமக கிடைக்கல. இறந்து போன உன் தாயை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? அந்த உத்தமி வாழ்ந்த இந்த வீட்டுல, அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில இப்படி ஒரு பெண்ணை இந்த வீட்டு மருமகளா வாழ வைக்கணும்னு உன் மனசு எப்படிப்பா துணிஞ்சது? அப்பா, நீங்களுமா கீதாவை தவறா நினைக்கிறீங்க? நான் நினைக்கலப்பா. நான் அப்படி நினைக்கல. உன் திருமணத்துக்கு வந்திருந்த பலரும் என்ன அப்படி நினைக்க செய்துட்டாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு அப்படியே அவமானத்தினால குறுகி போய் நிக்கிறப்பா. நாளைக்கு அந்த நிலைமை உனக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது உன்னால அதை தாங்கவே முடியாது. எவனுமே தான் மனைவியை மத்தவங்க இழிவா பேசுறதை கேட்டுட்டு அமைதியா இருக்கவே முடியாது. யார் எது வேணும்னாலும் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நீ சொல்லலாம். ஆனா அது நடைமுறையில நடக்காது. கவலைப்படாம இருக்க முடியாது. நீயும் கீதாவும் ஹோட்டல்ல தங்கி இருந்த போது என்ன நடந்தது? எவனோ ஏதோ கீதாவை பத்தி இழிவா சொல்ல போக நீ அவனை அடிக்கிற அளவுக்கு ஒரு சுயமதிப்பையே இழந்துட்ட. அந்த நிலைமை மறுபடியும் உனக்கு ஏற்படக்கூடாதுன்ற முடிவோட தான் நான் சொல்றேன். நீயும் மனைவியும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிரு.
மனைவியை பத்தின வரலாறே தெரியாத இடத்துல போய் வாழ்க்கையை இப்படி எல்லாம் பேசுறதுனால கீதாவை நான் வெறுக்கிறேன்னு நினைக்காது. உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் பேர்ல இருக்கிற பாசத்தினாலதான் சொல்றேன். நீ சந்தோஷமா சௌக்கியமா வாழணும்ன்ற விருப்பத்தோட தான் சொல்றேன். எனக்கு இருக்கிற ஆஸ்திக்கு நீ வெளியே போய் வேலை செய்துதான் பிழைக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. எங்க வேணும்னாலும் போய் எப்படி வேணும்னாலும் தாராளமா வசதியா வாழணும். எனக்கு தேவையெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது, நீ கண்கலங்க கூடாது, அவ்வளவுதான். இத பாரு, இந்த செக் புக் பூரா தொகையை குறிப்பிடாம கையெழுத்து போட்டுருக்கேன். மறுபடியும் தேவைப்படும் போது ஒரு தந்தி மறு புஸ்தகம் உன் கைக்கு வந்து சேரும். பிரபாகர், நீ எவ்வளவுதான் தவறு செய்தாலும் உன் தந்தைக்கு உன் பேர்ல இருக்கிற அன்பு அழியாதுப்பா. நீ எவ்வளவுதான் செலவிச்சாலும் உன் தந்தையுடைய ஆஸ்தியும் அழியாது. வர்றப்பா, வர்றேன் வர்றேன். தாயை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? அந்த உத்தமி வாழ்ந்த இந்த வீட்டுல, அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில இப்படி ஒரு பெண்ணை இந்த வீட்டு மருமகளா வாழ வைக்கணும்னு உன் மனசு எப்படிப்பா துணிஞ்சது? பிரபா, நீ எப்ப வந்த? பிரபா, நான் ரயில்ல சொன்னதை இப்போவாவது உணர்றீங்களா? இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்த ஒருத்திய உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் சம்மதிக்காது, இந்த உலகத்தோட எதிர்த்து உங்களால போராட முடியாதுன்னு வேதனையோட சொன்னேன். அத நீங்க வேடிக்கையா நினைச்சீங்க. கறி எடுக்கும் சுரங்கத்துல கனகம் எடுத்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு கேட்டேன். வயிறு எடுத்தேன்னு சொல்றேன், அப்போவாவது நம்புவாங்க இல்லையான்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எதை சொல்லி இந்த உலகத்தை நம்பும்படியா செய்ய போறீங்க? கீதா, மத்தவங்க நம்பிக்கையில எனக்கு கவலை இல்லை. நீங்க கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா அது என்னால முடியலையே பிரபா. அந்த திருமகள் வாழ்ந்த இந்த மனையில இப்படி ஒரு மருமகளை வாழ விட உன் மனசு எப்படிப்பா துணிஞ்சதுன்னு உங்க அப்பா கேட்டதுக்கு உங்களால என்ன பதில் சொல்ல முடிஞ்சது? சொல்ல முடியும் கீதா, ஆனா சொல்ல விட செயலுக்குத்தான் மதிப்பு அதிகம். என் மருமகளும் ஒரு திருமகள் தானே எங்க அப்பா உணரக்கூடிய நாள் வெகு தூரத்துல இல்ல. நானே எதிர்பார்த்தேன், இப்பதான் நடந்திருக்கு. டேய், இந்த உலகம் இருக்க ஆரம்பத்துல எதை பத்தி ரொம்ப பெருசா தாண்டா பேசும். நாள் ஆக ஆக விஷயம் பழசா போய் அதுக்கு மதிப்பே போயிடும். பிரபா, இதே ஐடியால தான்டா அவங்க அப்பா உன்னை கொஞ்ச காலத்து அஜ்ஞாதவாசம் செய்ய சொல்லியிருக்காரு. அதுக்காக அவ்வளவு மோசமா பேசியிருக்க வேண்டியதுடா. உனக்கு மனைவி கிடைச்சாலே தவிர எனக்கு மருமக கிடைக்கிறேன்னு சொன்னாரே, அதுக்கு என்னடா அர்த்தம்? டேய், ஆறாவ உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உன்னுடைய கீதாவை பத்தி நானே என்னடா நினைச்சேன்? இதெல்லாம் சகஜம்டா. போடா, இப்போ எருது இருக்க அது இழைக்கும் பருக்கும், ஆனா கொம்பு மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான்டா கஷ்டம் வரும் சுகம் வரும், ஆனா உறுதி மாத்திரம் குறையப்படாது. இந்தடா உண்மைய சொல்லி புரிய வைக்க முடியாது, செஞ்சு காமிக்கணும். அதே முடிவோட தான் அப்பா கொடுத்த செக் புக்கையும் மேனேஜர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். வெரி குட். அடுத்தது என்னவோ? டேய் உம்னா மூஜி, முடிவுதான் என்னடா? எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செய்யுது கீதாவை நல்லபடியா வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காண்டா எங்கேயோ போகணும்? 2 பேரும் என்னோட வாங்கடா. எனக்கு மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கடா. அது சொல்றதுக்கு தான் உன்ன போன்ல கூப்பிட்டேன். நீ என்னடா இங்க வந்து இதை சொல்ற? ஹே பிரபா, என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு மாத்திரம் யாரா இருக்காங்க? சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேரும் எழுந்துட்டேன். அன்னிலிருந்து எனக்கு எல்லாமே கசந்து போச்சுடா. கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் விருப்படைஞ்சு இப்போ சன்னியாசி ஆட்டமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன்டா. பிரபா, நீங்க 2 பேரும் மாத்திரம் இந்த சமயத்துல வந்தீங்கன்னா இழந்த எல்லாத்தையும் நான் திருப்தி அடைய வேண்டாம். சத்தியம், நானும் கீதாவும் யாருக்குமே பாரமா இருக்க விரும்பல. முடிஞ்சதுன்னா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு, அது போதும்.
அப்படியா? ஆல்ரைட். எங்க தாண்டா போறேன்? நம்மோட படிச்சானே நாகலிங்க, அவன் இப்ப மதுரையில மில் முதலாளியா இருக்கான். அங்கேயே வேலையில சேர்ந்து என் காலத்தை கழிச்சுலாம் முடிவு செஞ்சிருக்கேன். சரி, உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, உனக்கு அங்கெல்லாம் இருக்க பிடிக்கலன்னா நேரா மெட்ராஸுக்கு வந்து என்னோடவே இருந்துரு. ஏன்னா உனக்கெல்லாம் மத்தவங்கிட்ட அடிமையா இருந்து பழக்கலடாடே. அதனால தாண்டா சொல்றேன். சத்யா, உன் அன்பை என்னால மறக்கவே முடியாதா? இத பாரு, நான் மதுரை போன உடனே எல்லா விவரத்துக்கும் லெட்டர் போடுறேன். ஹலோ மிஸ்டர் பிரபாகர், how do you do? வாங்க வாங்க, அந்த பக்கம் ரைட் சைடுல உட்காருங்க. ரைட் சைடுல உட்காருங்க. நீங்க லெஃப்ட் சைடுல உட்காருங்கம்மா. லெஃப்ட் சைடுல உட்காருங்க. பிரபாகர், இதுதான் மை வைஃப். வணக்கங்க. ஐ எம் சாரி மிஸ்டர் பிரபாகர், உன்னுடைய மேரேஜ் அப்ப நான் ஃபாரின்ல இருந்தேன். அதனால தான் உன் மேரேஜ் வர முடியல. மன்னிச்சுக்கப்பா. நீங்க 2 பேரும் மதுரைக்கு வர்றதாக கொடைக்கால இருந்து சத்தியம் ட்ரங்கார் பண்ணியிருந்தான். அப்படியே உன் வேற விஷயமா கூட சொல்லியிருந்தாப்பா. அப்படியா? உங்க 2 பேரையும் வரவேற்கிறதுக்கு நானே ட்ரெயினுக்கு வரணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அன்னைக்கு என் சிஸ்டருடைய பர்த்டே ஃபங்க்ஷன், எல்லா காரியத்தையும் நான் தான் கவனிக்கணும். அதனால தான் அப்பா வர முடியல. தட்ஸ் ஆல் ரைட். சத்யா, இதே இடத்துல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அங்க உள்ள போய் பேசலாம். நீ பொட்டி படிக்கணும் வெளில இருக்கு. பாய், அந்த பெட்டி படிக்க எடுத்து உள்ள வை. அங்க போலாம். சந்தித்து நெஞ்சும் நெஞ்சும் சிந்தித்து காலை மாலை காதல் ராகம் பாடச் சொல்லும் பெண். தட்டட்டும் கைகள் மெல்ல தாளக்கட்டோடு, பேசட்டும் கண்கள் இந்த பருவச்சிட்டோடு. பிரபாகர், டேக் யுவர் சீட். உன் மேரேஜ் ரொம்ப கிராண்டா நடந்ததா நான் பத்திரிக்கையில பார்த்தேன். ஆமா, எனக்கு ஏன்பா நீ இன்விடேஷன் அனுப்பல? எஸ்கியூஸ் மீ ஜெகதீஷ், கல்யாணம் அவசரமா ஏற்பாடானதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பல பேருக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியல. ஆமா, எப்படி இருக்கு ஃபேமிலி லைஃப்? கொடைக்கானல்ல மேரேஜ், கோயம்புத்தூர்ல ஹனிமூனா? உனக்கு என்னப்பா ஜாலி லைஃப். பிரபாகர், இப்போ நீ எங்க தங்கி இருக்க? இன்னைக்கு ஈவினிங் நானே என் ஒய்ஃபும் வர்றோம். உங்க 2 பேருக்கும் நைட்டு நம்ம வீட்டில் தான் டின்னர். ஜெகதீஷ், முதல்ல நான் இங்க வந்த வேலை முடிவாக்கணும். என்ன வேலை? ஏதாவது எஸ்டேட் வேலையா? இது என் சொந்த விஷயம். நான் வேலை தேடி வந்திருக்கேன். வேலையா? வாட் டு யூ மீன்?
ஆமா ஜெகதீஷ். என்னப்பா உங்க எஸ்டேட் ஆபீஸ்லயே 1000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. என்னப்பா பிரபாகர் விளையாடுற? இல்ல ஜெகதீஷ், உண்மையாத்தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு காரணத்தை கேட்காத. எப்படியும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும்படியா ஏற்பாடு செய். ஆல்ரைட். எங்க கம்பெனில பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் வேலை ஒண்ணு காலியா இருக்கு. உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு. ஜெனரல் மேனேஜர் வந்ததும் இப்பவே ஏற்பாடு பண்ற. தேங்க்ஸ் ஜெகதீஷ், மெனி தேங்க்ஸ். என்னப்பா அவருக்கு அவசரம்? நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுப்பா. சரிங்க. இங்க வாப்பா. சரி சரி வந்து தொலைய சொல். ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பேசுறதுக்கு கூட ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை. என்ன வாழ்க்கை இது? வெறும் எந்திரமா போச்சு. குட் மார்னிங் சார். வாயா வா, இப்படி உட்கார். இன்னைக்கு தான் உனக்கு ஒழிஞ்சதா? நல்ல டிசைன்லாம் வேணும்னு சொன்னீங்களே சார், அதனால தான் லேட்டு. எங்க எடு பார்க்கலாம். என்ன அது ஆல்பத்தை கொண்டு வராம? சார், ஆல்பத்துல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காக வேண்டி கம்பெனி கொடுத்து விட்டுருக்கேன். ஆல்பத்துல இல்லாத டிசைன்லாம் கூட இதுல இருக்கும். சரி சரி. மிஸ்டர் பிரபாகர், இதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாயா, இனிமே விவகாரம் பூரா இவர் கூட தான். ஏன்னா இவர் தான் நம்ம கம்பெனிக்கு பப்ளிசிட்டி மேனேஜரா வர போறவர். வணக்கம் சார். வணக்கம். பாருங்க பாருங்க, அதை காட்டுங்க. பிரபாகர், ஏதோ இருக்கிறதுல இதான் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏயா இவ்வளவுதான் வேற போஸ் எதுவும் கிடைக்கலையா? அதுக்காகத்தான் சார் நான் திருச்சி திருவானக்காவலுக்கு போயிருந்தேன். ஏன் அதிர்ஷ்டம் பாருங்க, நான் போன நேரம் அந்த பொண்ணு ஊரை விட்டே ஓடிட்டாளாம். ஏன்னா அதுங்கெல்லாம் அப்படி இப்படி தானே சார். அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல போலீஸுக்கு பயந்துகிட்டு ஓடிட்டதாக சொன்னாங்க. சரி சரி, அப்ப இதுலயே ஒரு 50,000 போடுங்க. என்ன பிரபாகர், நீ என்ன சொல்ற? அப்ப நீங்க புறப்படுங்க. எப்ப டெலிவரி கொடுக்குறீங்க? ஒரு வாரத்துல கொடுக்குறேன் சார். சார் 1 லட்சமா போட்டுக்கோங்க சார். லட்சணமா போட்டு கொண்டு வாங்க போங்க. சரி சார், பத்துமா சார்? சார் வரேன் சார். என்ன பிரபாகர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நான் உன்னை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பிரபாகர், இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஜெனரல் மேனேஜர் வந்துருவாரு. அப்பாயின்மெண்ட் லெட்டரை கையோட வாங்கி கொடுத்துறேனே. நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன். என்ன மாணிக்கம், ஏன் சோகமா இருக்கீங்க? மாணிக்கம் வாங்க உட்கார். உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? உள்ளந்தாங்க சரியில்லை. பிள்ளைங்களால பெத்தவங்க சுகப்படுவாங்கன்னு பேரு. ஆனா என்ன, அதுக்கு நேர் மாறா ஆயிடுச்சு. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அதை கேட்டு அவன் வருத்தப்படும்படியா ஆயிடுமே அப்படிங்கிற பாசத்தோட சொன்னேன். ஆமா, அதுக்கு என்னாச்சு? அவன் நன்மைக்காக நான் சொல்லிட்டு வந்ததை தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் கொடுத்துட்டு வந்த செக் புக்கையே மேனேஜர் கிட்ட திருப்பி கொடுத்துட்டானா. எங்க போறேன்னு கூட சொல்லிக்காம போயிட்டானா. கொடைக்கானல இருந்து மேனேஜர் இந்த விஷயத்தை ட்ரங்கால்ல சொன்ன போது கொஞ்ச நேரம் என் மூச்சே நின்னு போச்சு. நல்லா இருக்கு. போய் இதுக்காக வருத்தப்படுறீங்க? நீங்க நல்லதை சொன்னா அதை அவன் புரிஞ்சுக்கலன்னா யார் தப்பு? அவன் அங்க இங்க சுத்தி தன்னால வந்து சேர்றானா இல்லையா பாருங்க. கை செலவுக்கு கூட பணம் கொண்டு போகலீங்க. எங்க போய் என்ன கஷ்டப்படுறானோ. மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்கு வேலை தர்றதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இப்ப எங்க ஃபேக்டரியில ஒரு சூப்பர்வைசர் வேலை தான் காலியா இருக்கு. சம்பளம் 500 தான் தர முடியும். விருப்பம் இருந்தா சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரேன். சரி சார். அப்ப நீங்க நாளைக்கே வேலையை ஒப்புக்கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். நான் வரேன் சார். இன்னைக்கு
பக்கத்துல இருக்கவங்க இன்னும் பழக்கம் வர போகுது. இனிமே எல்லாரும் பழக்கம் வாழுவாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு மாதர் சங்கமே உருவாயிடும். என்னங்க என்ன கீதா? சத்யண்ணனுக்கும் அப்பாவுக்கும் லெட்டர் போட்டீங்களா? அப்பாவுக்கு போடல, சத்தியத்துக்கு போட்டுட்டேன். என்னங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. உடனே அப்பாவுக்கு லெட்டர் போடுங்க. நம்ம கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன சொன்னீங்க நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் இதோ இங்கேன்னு அப்பா போட்டோவை காட்டி சொன்னீங்களே, அதை இதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, சுகத்தை கொடுக்கும்போது தெய்வத்தை வணங்குறதும் கஷ்டத்தை கொடுக்கும்போது தெய்வத்தை நிந்திக்கிறதும் எல்லாருக்கும் சகஜம்தான். ஆனா அதுக்காக தெய்வத்தையே மறந்துடலாமா? ஐயா, இப்ப எதுக்குங்க காப்பி? இதுக்காக தான் நான் இங்க வரதே இல்லை. நாம எப்ப வந்தாலும் இவங்களுக்கு சிரமம் தான். இதுல என்னங்க சிரமம்? சாப்பிடுங்க. நீங்க உட்காருங்க, நாங்க எடுத்துக்கிறோம். அதோ அவங்க வீட்டுக்காரர் கூட வந்துட்டாரே. ஏன் எழுதிட்டீங்க? பரவாயில்ல, உட்காருங்க. என்னங்க? இவங்கதான் இன்ஜினியர் மனைவி லட்சுமி சுவாமிநாதன். அவங்கதான் அக்கௌண்டன்ட் மனைவி ராஜா ரங்கசாமி. இவங்கதான் போர்மேன் மனைவி. அடடே, உங்க பேரையே மறந்துட்டேன், பவானி நடராஜன். வணக்கங்க, உட்காருங்க. உங்களுக்காக ஒரு நல்ல கேலண்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல இருக்கிற படம் உங்க மாதிரியே இருக்குது. ஏய் கமலா, இதை இப்படி காட்டு பார்க்கலாம். இந்த கேலண்டர் யாருக்கும் காட்ட மாட்டேன். மாமா, என்ன கொஞ்சம் தூக்குங்க, இத அங்க மாட்டிடுறேன், அப்புறம் எல்லாரும் பார்க்கலாம். வாங்க மாமா. தூக்குங்க மாமா. இப்ப பாருங்க எல்லாரும், எப்படி இருக்கு பாத்தீங்களா? அத்தை மாதிரியே இல்ல? அந்த படம் ஒண்ணு உங்க அத்தை மாதிரி இல்ல. உங்க அத்தை தான் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இப்பவாவது காபி சாப்பிடுங்க. பெஸ்ட் காலனி. ஆனா என் கால் தான் உடைஞ்சு போச்சு. ஆமா, இப்ப நீ எங்க இருந்து வர? நேரா ஊர்ல இருந்தா வரியா? புறப்பட்டு ஒரு மாசம் ஆச்சு. கொடைக்கானல் கேப். நேற்று அங்க இருந்து புறப்பட்டேன். வர்ற வழியில திடீர் சிஸ்டர் பாசம் உன்னையும் அத்தானையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அத்தானை எங்க காணோம்? சமையல் ரூம்ல இருக்காரா? இல்லடா, ஆபீஸ்க்கு போயிருக்காரு. பரவாயில்லையே, இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். எப்போ வருவாரு? சாப்பாட்டுக்கு வந்துருவாரா? என்ன அவ்வளவு அவசரம்? புறப்படலான்னு தான். இன்னைக்கே நீ போகணுமா என்ன? 2 நாள் இருந்துட்டு போ. இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்ல பவானி பூஜை நடக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ அவசியம் இருந்து பாத்துட்டு போப்பா. ஐயோ, என் ப்ரோக்ராமையே அப்செட் பண்றியே. பவானி திருவிழாவுக்கு ஸ்டே பண்றத பத்தி எனக்கு அப்செக்ஷன் இல்ல. பட் கிரவுட் எப்படி இருக்கும்? எல்லா ஊர்ல இருந்து நிறைய ஜனங்க வருவாங்க. ஜனங்களை விடு, லேடிஸ் கிரவுட் எப்படி இருக்கும்னு கேட்டேன். என்னடா இது? ஐயோ, தப்பா நினைக்காதக்கா. நீ தனியா போறியே, உன்னை சுத்தி கலர்ஸ் அப்படியே சரௌண்டிங்ல இருந்ததுன்னா உனக்கு சேஃபா இருக்கும்னு நினைச்சேன். உன் பிரதர் தேவராஜ் 48 hours ஸ்டே பண்ண போறோம். நோட் பண்ணிக்கோ. சரி இரு, நான் காஃபி கொண்டு வரேன். இன்னைக்கு ராத்திரி திருவிழா வேட்டை. தேவராஜ், நீ லக்கி ஃபெலோடா. என்ன கமலா? எல்லாருமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க அத்தை. எல்லாருமா? யார் வராங்க? வந்து பாருங்க. வாங்க வாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல பவானி பூஜை. நீதான் கலசத்தை எடுத்து சுமங்கலி பூஜையை நடத்தி வைக்கணும். பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்குங்க? பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வயசுல இல்லம்மா, பண்புலதாம்மா. வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த அக்காவை எடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுமா. எப்படியும் நீங்க தான் எடுத்தாகணும். ஆமா கீதா, நீ இதுக்கு எப்படி சமாளிச்சுதான் ஆகணும். வேண்டாங்க, என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. நான் சின்னவ, என்னை விட்டுடுங்க. அதெல்லாம் அப்படி சொல்ற? மத்தவங்க கிட்ட உனக்குள்ள பரிவும் பக்தியும் பழகிற பண்பும் வேற யாருக்கு வரும்? இந்த குணமெல்லாம் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீ தான் பெரியவ. அதனால நீ தான் கலசத்தை எடுத்து வச்சு பூஜையை நடத்தி வைக்கணும். நான் எல்லா வகையிலயும் சின்னவ. இனிமே உங்க சொல்லுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன். நானே கலசத்தை எடுக்கிறேன். அரியதாய் பெரியதாய் வணக்கத்திற்குரியதாய்
எளியதாய் வலியதாய் என்றுமே இனியதாய் மலர்ந்ததாய் கனிந்ததாய் மனதிலே நிறைந்ததாய் வளர்ந்ததாய் வாழ்வதாய் வந்த தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக. பொன்மகளே வருக நீ வருக. இரு கண்களில் ஏற்றிய தாயே காலந்தோறும் நெஞ்சில் வந்து கோயில் கொண்ட நீயே பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே. பூமுக தாமரை மேலே அருள் பொழிகின்ற தெய்வத்தாயே. வானம் பார்த்த பூமிக்கெல்லாம் மாறி என்பது நீயே. முத்து மாறி என்பது நீயே. முத்து மாறி என்பது நீயே. தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக. ஐயோ போய் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு இவ்வளவு போய் கரசம் எடுக்க வச்சிருக்கீங்களா? யாரையா நீ? யாரை பார்த்து சொல்ற? அந்த அம்மா எங்க ஃபேக்டரி சூப்பர்வைசர் சம்சாரம் ஐயா. அவ யாருக்கு சம்சாரம் வந்தா எனக்கு நான் என்னையா சொல்ற நீ? அந்த கலசம் எடுத்துட்டு வராள அந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். தவறா பேசினே பல்ல உடைப்பேன். தெரியாது. அந்த கீதா அம்மாவை பத்தி எதுனா சொன்ன கொலை நடக்கும். கொலை ஜாக்கிரதை. அவ பேரு கீதாவும் இல்ல சீதாவும் இல்ல மாலாயா மாலா. ஏய் இப்ப மாலான்னு கூப்பிடுறேன். திரும்பி பாக்குறாளா இல்லையா பாரு. திரும்பி பார்த்துட்டா உங்க 2 பேர் பல்லையும் உடைப்பேன். இதயம் உன்னை பாடும் நல்ல எண்ணங்கள் மாலைகள் போடும். இன்னல் வந்த நேரம் உந்தன் புன்னகை ஆறுதல் கூறும். பாவென வேண்டிடும் போது எதிர் வருகின்ற செல்வம் நீயே. நாளும் கொண்ட பெண்மைக்கெல்லாம் தலைவியாகிய தாயே. ஒரு தலைவியாகிய தாயே. மாலா மாலா என்ன நடந்தது? ஏன் கீதா அழற? சொல்லு கீதா. சொல்லு கீதா. தெய்வத்துக்கு கூட என் மேல இரக்கமில்ல. நான் உங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயுமே நிம்மதியா வாழ முடியாது. ஏன் என்ன ஆயிடுச்சு? மகாலட்சுமி மலைமகள்னு சொன்னவங்க எல்லாம் என்ன விலைமகள் பொதுமகள்னு பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது பிரபா, இருக்கவே முடியாது.
நடந்த அந்த அவமானத்தை தாங்க முடியாம தான் இந்த ஊரை விட்டே போயிட்டதாக கேள்வி. எங்க போறேன்னு கூட உங்ககிட்ட சொல்லலீங்களா? என்னை சந்திக்கவே இல்லைங்களே. ஆபீஸ்க்கு வந்ததும் மேஜை மேல ராஜினாமா லெட்டர் பார்த்தேன். அப்புறம் விசாரிச்சதுல தான் எல்லா விஷயமும் புரிஞ்சுது. சாரி சார், நான் வரேன். இப்பதாம உங்களை நினைச்சேன். நான் அப்பவே சொன்னேன், மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு என்ன மாத்துறாங்க, கூட வந்துடுறான்னு. அப்ப கேட்கலாமா? போது வந்தீங்களே. நிக்கிறியாம்மா, உட்காரமா. என்ன வேணும்? டீ போடுத்தட்டா, காஃபி போடுத்தட்டா, ஓவர் வேணுமா? ஒரு செகண்டுமா, ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சத்தியம் சுமார் பிரபாகர், தங்கச்சி ஏண்ட ஒரு மாதிரியா போறாங்க? ரயில்ல வந்த கலப்பா இருக்கும். டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இனிமேலாவது நீங்க 2 பேரும் என் கூடவே இருங்கடா. நாங்களும் அந்த முடிவோடு தான் வந்திருக்கோம். இந்த ஊர்லயே ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு உங்க கூடவே இருக்க போறோம். பிரபாகர், பிரபாகர். நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் தீமாட்டி. நானேதான் உனக்கு விழிகாட்டி, இன்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. என்ன வேணும் சார்? காஃபி கொண்டு வா. என்ன சார் வேணும்? மட்டன் பிரியாணி வேணும். இது பிராமணன் ஹோட்டல் ஆச்சுங்களே. அப்படியா? அப்போ அந்த குட்டி வேணும். இவன் என்னமோ அவ புருஷ மாதிரில முறைச்சுக்கிட்டு போறான். அவளுக்கு புருஷன் வேறையா? அப்படியே இருந்தாலும் பேருக்கு தான். ஏய்யா, நீங்க இங்க சாப்பிட வந்தீங்களா இல்ல கண்டபடி பேச வந்தீங்களா? அட, இது ஒரு காடா அவன் புருஷன். அப்ப இவரே கட்டா கொண்டு வந்துடுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏதோ ஆவேசத்துல நான் தவறா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிக்கணுமா? உங்களுக்கு மாலை போட்டு நன்றி தெரிவிக்கணும் சார். ஒரு நாள் தவறாம அவனுங்க இங்க வந்து என்ன கலாட்டா செய்யறாங்க தெரியுமா? போலீஸ்க்கு போன் பண்ணா பயந்து ஓடிடுறாங்க. எங்க சப்ளையருங்க எங்கேயாவது தனியா வெளியில போனா பிடிச்சு மிரட்டுறது. இதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து அவங்களை என்ன அடி என்ன உதச்சிருக்கீங்க. சும்மா அப்படியே அட தட்டுற மாதிரி தட்டி பரட்டி எடுத்து விட்டீங்க. அதுக்காக நான் உங்களை கையெடுத்து கும்பிடணும் சார். சார், சூடா கொஞ்சம் காஃபியாவும் சாப்பிட்டு போங்களேன். சார் சார்